இப்படி அந்த கவிஞர் எத்தனை பாடல்களை எழுதினாலும் இந்த பாட்டெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இசையமைப்பாளர் எஸ்வி பார்த்தசாரதி ஒதுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கவிஞர் எழுதின பாடல்கள் கட்டுக்கட்டுகளாக குவிஞ்ச ஒரு ஓரமாக இருந்தது. எதேர்ச்சியாக ரேடியோவுக்கு பாட வந்த டிஎம்எஸ் அவர்கள் இந்த பாட்டுக்கட்டுகளை எடுத்து பார்க்குறாரு. இவ்வளவு சிறப்பான பாடல்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. இந்த கவிஞர் யாரு, அவரை நான் பார்க்கணும், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த புகழ்பெறாத கவிஞர் எழுதிய ஒரு முருகன் பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பாடி வெளியிடுறாரு. அந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய புகழடையுது. டிஎம்எஸ் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அந்த முருகன் பாடல் இது. டிஎம்எஸ் அவர்கள் சந்தித்த அந்த புகழ்பெறாத கவிஞர் யாரு, இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த கவிஞருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். டிஎம்எஸ் அவர்கள் திரைத்துறையில் புகழ் பெற ஆரம்பித்த நேரம், நாடு முழுவதும் கூப்பிட்டு டிஎம்எஸ் அவர்களை வெளி நிகழ்ச்சிகளில் பாட சொல்கிறாங்க. மேடை கச்சேரிகள், கல்யாண வீடு, எதுவாக இருந்தாலும் டிஎம்எஸ் அவர்களுடைய கச்சேரி தான் ரொம்ப களை கட்டி போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு பொங்கல் நேரம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ, அகில இந்திய வானொலி, அதில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி இதில் சிறப்பு விருந்தினராக டிஎம்எஸ் அவர்களை கூப்பிட்றாங்க. டிஎம்எஸ் மட்டும் கிடையாது, பிபி சீனிவாஸ் அவர்கள், ஜானகி அம்மா, இவங்கெல்லாம் நிறைய பேர் போகிறாங்க. இப்போ இதில் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு இசையமைப்பாளர் இருப்பார். இவருடைய வேலைன்னா இவங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு பாடலை சொல்லி கொடுத்து அதை பாட வச்சு பதிவு பண்ண வைக்கணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வாக்கியக்கார பரம்பரை அப்படின்னு இருந்தது. அதாவது இசைக்கலைஞர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களே பார்த்திங்கன்னா வரிகளை எழுதி ஒரு பாடலை உருவாக்குவாங்க. எல்லா இடத்துலையும் உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இசைக்கலைஞர்கள்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடல்களை பாடுறவங்க மாதிரி ஒரு தலைமுறை வந்துருச்சு. ஆனால் அப்போ பாடல்களை உருவாக்குவாங்க. இப்போ அகில இந்திய வானொலியில் இப்போ எஸ்வி பார்த்தசாரதி அவர்கள் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு பாடலுக்கு இசையமைச்சு இதை டிஎம்எஸ் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் டிஎம்எஸ் அவர்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கல. வேறு ஏதாவது பாட்டு இருக்கா, அதை நான் பாடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெவ்வேறு பாடல்களையெல்லாம் காமிக்கிறாரு. டிஎம்எஸ் அவர்களுக்கு ஒன்றுமே பிடிக்கல. இதை சொல்கிறாரு. சொன்னால் எஸ்வி பார்த்தசாரதி அவர்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது. நாங்கள் ஏற்கனவே பல கவிஞர்களை வச்சு பல பாடல்கள்லாம் நாங்கள் எழுதுகிறோம், அதில் சிறந்த பாடல்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதனால் இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின அந்த பாடல்கள், அதை பற்றின குறிப்புகளை எல்லாம் காமிக்கிறாரு. இதில் ஓரமாக பார்த்திங்கன்னா ஒரு கட்டு தாள் இருக்குது அந்த டேபிளில். ஒரு ஓரமாக இவர் காமிக்கிறார் இல்லையா, அந்த இடத்துல இது என்ன அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் கேட்குறாரு. அது நம்ம ரேடியோவில் ஒரு ஓவியர் ஒருத்தர் இருக்கிறாரு, ரங்கராஜன் சொல்லிட்டு, அவரும் நிறைய பாடல்கள்லாம் எழுதுகிறாரு. அதெல்லாம் வேணான்னு சொல்லி நான் ஓரமாக வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே டிஎம்எஸ் அவர்கள் அந்த பாடல்களை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சிறப்பான பல பாடல்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதிலிருந்து ஒரு பாடல் எடுக்கிறாரு, ஒரு காதல் பாடல், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த பாடலுடைய வரிகள் என்னென்னா, நிலவுக்கு முன்னே நீ வர வேண்டும், நீ வந்த பின்னே நிலவதற்கு வேண்டும் அப்படிங்கிறதான் இதோடைய வரிகள். என்னங்க இவ்வளோ சிறப்பான பாடல், இதையே வேணான்னு சொல்லி போட்டு வச்சிங்க, நீங்கள் சொன்ன பாடலுக்கு பதிலாக இந்த பாடலே நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் சொல்கிறார். இப்போ அவர் சமூகத்தில் பெரிய பாடகர், அதனால் எஸ்வி பார்த்தசாரதி அவர்களால் இதை தட்ட முடியல. அந்த பாடலே ஒளிப்பதிவு பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னடா அது இவ்வளோ சிறப்பாக ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு, மிகச்சிறந்த பாடல்கள், இதை ஓரமாக போட்டு வச்சுருக்காங்களேன்னு சொல்லி அந்த கட்டை எடுத்து புரட்டி பார்க்குறாரு. எல்லாத்துலேயும் மிகச்சிறப்பான பாடல்கள். உடனே இவர் இவ்வளோ ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு, இந்த கவிஞர் யார், நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே இந்த ரங்கராஜன் அப்படிங்கிற அந்த கவிஞர் வராரு. இவங்களுக்குள்ள ஒரு நட்பு அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கடிதங்கள் மூலமாகவே அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்எஸ் அவர்கள் எப்பப்பெல்லாம் திருச்சிக்கு வராரோ, ட்ரெயினில் வரும்போது இந்த திருச்சி ரங்கராஜன் போய் அவரை சந்திப்பார். இந்த காலகட்டத்தில் தான் டிஎம்எஸ் அவர்கள் முருகன் பாடல்களையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணணும், ஒரு தொகுப்பு வெளியிடணும் முருகன் பாடல்களுக்கு அப்படின்னு சொல்லி, எங்கெங்கெல்லாம் நல்ல முருகன் பாடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை தேடிக்கிட்டு இருந்த ஒரு காலம். இதை கேள்விப்பட்டோன்னே இந்த ரங்கராஜன் சொல்கிறாரு, அண்ணன் நானும் நிறைய முருகன் பாடல்கள்லாம் எழுதி வச்சுருக்கேன், முருகன் மேலே எனக்கும் பக்தி உண்டு உங்களை மாதிரியே, அதனால் நான் அதெல்லாம் அனுப்புகிறேன், நீங்கள் அந்த தொகுப்பில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னோடனே, முதல்ல அதை அனுப்பியா அப்படின்னு சொல்கிறாரு டிஎம்எஸ் அவர்கள். உடனே இந்த திருச்சி ரங்கராஜன் வேகமாக போய் தன்னிடம் இருக்கக்கூடிய முருகன் பாடல்களில் நல்லதாக ஒன்று எடுத்து அதை போஸ்ட் கார்டில் பாருங்கள், மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் சாதாரணமாக நடக்கும், ஒரு போஸ்ட் கார்டில் அந்த பாடலை எழுதி டிஎம்எஸ் அவர்களுடைய சென்னை விலாசத்துக்கு அனுப்புகிறாரு. டிஎம்எஸ் அவர்கள் ஏதோ ஒரு பாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாரு. பாடலை பார்த்தா ஆச்சரியம், மிகச்சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை தான் பாடி அந்த இசை தொகுப்பில் வெளியிடுகிறார். இந்த பாடல் வந்தோடனே சென்னையில் மிக பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த முருகன் பாடல் ரொம்ப புகழடைஞ்சிருது. இந்த பாட்டு எழுதின கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை திருச்சிக்கு வரும்போது டிஎம்எஸ் வந்து அந்த கவிஞரை சந்திக்கிறார், திருச்சி ரேடியோ கவிஞரை. உங்கள் பாட்டுக்கு அங்கே ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்துட்டாங்க, உங்களுடைய திறமைக்கு நீங்கள் இந்த ஊரில் இருக்காதீங்க, நாடகம் எழுதுகிறேன் வசனம் எழுதுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி சென்னைக்கு வந்து பாடல் எழுத ஆரம்பிங்க, உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுக்குறார். அதாவது அந்த கவிஞர் வந்து ஒரு புகழ்பெறாத ஒரு நேரம், அவருடைய பாடலுக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுக்குறாரு, அந்த கவிஞருக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, சென்னைக்கு வர்றதுக்கு ஊக்கமும் கொடுக்குறாரு. இதனால் இந்த கவிஞர் சரி நம்மளும் போய் பாட்டு எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு கிளம்பி வருகிறார். அவர் பின்னாளில் மிகப்பெரிய கவிஞராக மாறுகிறார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த திருச்சியில் அந்த ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்த்த அந்த ரெங்கராஜன் யார் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். அவர் தான் பின்னாளில் கவிஞர் வாலி என்கிற புகழ்பெற்ற கவிஞராக வந்தார். வாலி அவர்கள் போஸ்ட் கார்டில் ஒரு பாடல் எழுதி அனுப்பி டிஎம்எஸ் அவர்கள் அந்த பாடலை பாடி வெளியிட்டு மிகப்பெரிய பிரபலமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கும் வந்திருக்கும். அந்த பாடல் தான் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் அப்படிங்கிற மிகச்சிறந்த முருகன் பாடல். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். வாலி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு எழுத்துலகம் கவிதை உலகம் இதற்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். 25 ஆண்டு காலம் கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவிதை இமயத்துக்கு ஒரு போட்டியாளராக இருந்தார் காவிய கவிஞர் வாலி. அப்படின்னா அவருக்கு வந்து எந்த அளவுக்கு கவிதையில் வந்து ஆற்றல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதனுக்கு வந்து அவன் மேலே வந்ததுக்கப்புறம் சரியான இடங்களில் அவனுடைய திறமையை காட்டுறது அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒரு மனிதன் புகழ் பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் சோதனையான அந்த நாட்களில் ஒருத்தவங்க வந்து ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சால் அதுதான் மிகப்பெரிய ஒரு உதவி. அப்படியான ஒரு உதவியை தான் காவிய கவிஞர் வாலி அவர்களுக்கு நம்முடைய டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் செய்தார் அப்படின்னு சொல்லலாம். அவரை வந்து கண்டுபிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய முதல் பாடலை வெளி உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தி அவர் சென்னைக்கு வந்து பாடலாசிரியர் ஆகிறதுக்கு ஒரு வந்து ஊக்கம் கொடுத்தார். அதாவது காவிய கவிஞர் வாலியினுடைய ஆரம்ப காலத்தில் டிஎம்எஸ் அவர்கள் செய்த இந்த உதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உதவி அப்படின்னு சொல்லலாம். அதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எஸ் மேலே ஒரு நன்றி கடனோட வாலி அவர்கள் இருந்தார். டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இந்த குறிப்பிட்ட வாலி அவர்கள் பற்றி இந்த சம்பவத்தை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் எபிசோடாக நம்ம வந்து முழுமையாக பதிவு செய்ய போகிறோம் இந்த யூடியூப் சேனலில். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.